சங்கரன் கோவில் பேருந்து நிலையம் அருகே இயங்கி வரும் இந்தியன் வங்கியில் பயங்கர தீ விபத்தானது நிகழ்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிஹரன் வழங்க கேட்கலாம். ஹரிஹரன் வணக்கம். இந்த தீ விபத்து குறித்த விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக அஸ்வினி, சங்கரன்கோவில் பேருந்து நிலையம் அருகே இயங்கி வந்த இந்தியன் வங்கி கிளையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எழுந்து சேதமாகியுள்ளது. தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் தீயணைப்பு துறையினர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பேருந்து நிலையம் அருகே உள்ள வணிக வளாக கட்டிடத்தின் மேல் தளத்தில் இந்தியன் வங்கி கிளையானது பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்த நிலையில இந்த வங்கியில் இன்று காலை திடீரென ஏற்பட்ட தீ விபத்து கட்டிடம் முழுதும் பரவி தீ கொழுந்து விட்டு எரிய துவங்கியது. தொடர்ந்து தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த சங்கரன்கோவில் மற்றும் வாசநல்லூர் தீயணைப்பு மீட்பு பணி துறையினர் கடுமையாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியன் வங்கி கிளையில் ஏற்பட்ட இந்த திடீர் தீ விபத்து மின்கசிவு காரணமா அல்லது வேறு ஏதும் காரணமா என ஆய்வுக்கு பின்பே தெரிய வரும். இந்த தீ விபத்து காரணமாக பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வங்கியினுடைய முக்கிய ஆவணங்களும் எரிந்து சாம்பலாகி கூறப்படுகிறது. மேலும் காலை நேரம் என்பதால் அலுவலகத்துக்கு செல்பவர்கள், பள்ளி கல்லூரிக்கு செல்பவர்கள் என அதிகமான போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்ட நேரத்தில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து காரணமாக ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. அஸ்வினி, சங்கரன் கோவில் பேருந்து நிலையம் அருகே இயங்கி வரும் இந்தியன் வங்கியில் பயங்கர தீ விபத்தானது நிகழ்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிஹரன் வழங்க கேட்கலாம். ஹரிஹரன் வணக்கம். இந்த தீ விபத்து குறித்த விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக அஸ்வினி, சங்கரன்கோவில் பேருந்து நிலையம் அருகே இயங்கி வந்த இந்தியன் வங்கி கிளையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எழுந்து சேதமாகியுள்ளது. தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் தீயணைப்பு துறையினர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பேருந்து நிலையம் அருகே உள்ள வணிக வளாக கட்டிடத்தின் மேல் தளத்தில் இந்தியன் வங்கி கிளையானது பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்த நிலையில இந்த வங்கியில் இன்று காலை திடீரென ஏற்பட்ட தீ விபத்து கட்டிடம் முழுதும் பரவி தீ கொழுந்து விட்டு எரிய துவங்கியது. தொடர்ந்து தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த சங்கரன்கோவில் மற்றும் வாசநல்லூர் தீயணைப்பு மீட்பு பணி துறையினர் கடுமையாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியன் வங்கி கிளையில் ஏற்பட்ட இந்த திடீர் தீ விபத்து மின்கசிவு காரணமா அல்லது வேறு ஏதும் காரணமா என ஆய்வுக்கு பின்பே தெரிய வரும். இந்த தீ விபத்து காரணமாக பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வங்கியினுடைய முக்கிய ஆவணங்களும் எரிந்து சாம்பலாகி கூறப்படுகிறது. மேலும் காலை நேரம் என்பதால் அலுவலகத்துக்கு செல்பவர்கள், பள்ளி கல்லூரிக்கு செல்பவர்கள் என அதிகமான போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்ட நேரத்தில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து காரணமாக ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன்.